Hey guys, welcome to IG Gaming. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா CS ரேங்க்ல ஒரு மேட்ச் வந்த போறோம். அதாவது இந்த மேட்ச்ல நம்மள ஹேக்கர் போட்டு கொல்லுன்னு கொன்னா அதான் பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு பாருங்க. இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ள போலாமா? ரைட் நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. பார்க்குறவங்க மட்டும் ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்ருங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹேக்கர் மேட்ச்சு. எதிரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2-3 ஹேக்கர் இருக்காங்க டீமுங்க. அந்த டீமே ஒரு ஹேக்கரு. ஒரு மேட்ச்சில் ஏற்கனவே இவனுங்க கனெக்ட் ஆனானுங்க, அதுக்கடுத்து திரும்பவும் கனெக்ட் ஆகிருக்கானுங்க. நாங்களுங்கெல்லாம் வந்து ஒளிஞ்சு தான் பார்ப்போம். ஒளிஞ்சாலும் அவனுங்க வால் ஹேக் போட்டிருக்கிறதுனால அடி பலமாலும் மேட்ச்சில் ரவுண்டில் ஒன்றும் அப்படி தெரியலைங்க. ஆனால் 2வது 3வது ரவுண்டில் அவனுங்க ஏடோலியம் எடுத்த பிறகு மட்டும் தடுக்கவே முடியலை. என்ன செய்கிறது சொல்லுங்கள்? ஏடோலியம் எடுத்தாந்து போலான்னு பொழந்து கட்டுறானுங்க. இங்கிட்டு வெளியே போனாலும் அடிக்கிறானுங்க, எங்கூடி போனாலும் அடிக்கிறானுங்க. அதனால் அமைதியாக நம்ம பாட்டுக்குள்ளே கேம்ப் அடித்து தான் ஆடணும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஓகே, ரைட்டுன்னு நான் மேலே தாங்கி உட்காந்துருக்கேன். அப்படியும் கிளாக் டவரில் சரி ரைட்டு ஏறி உட்காந்தா மேலே ஏறினா ஹெட்டு வைக்க ட்ரை பண்ணேன். உள்ளல கடைசியில் ஒருத்தனுக்கு உளுந்துட்டு, ஆனால் நானும் செத்துட்டேங்க. அட பாவிகளா, அதுக்குள்ளே நம்ம டீமே முடிச்சிட்டாங்கங்க. அவன் தாங்க அந்த ஹிந்தி பிளேயர் தாங்க. ஹிந்தி பிளேயரை திட்டினேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டானுங்க, என்னுடைய மைக்கை புகைச்சிட்டானுங்க. என்னால் 2 நாள் ஆன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ரைட்டு விடுங்க, என்ன செய்கிறது சொல்லுங்கள்? திட்டினாலும் தப்பாக, அதுவும் கெட்ட வார்த்தை கூட பேசலைங்க. கெட்ட வார்த்தையே பேசலை. டே பாட்டு அப்படின்னு சொல்லி நான் திட்டினேங்க. டே பாட்டு எஃப்எஃப் டெலீட் பண்ணிவிட்டு போடா, இந்த பொழப்புக்கு எதுக்குடா கேம் விளையாடாதீங்கன்னு. சரி, அவனுக்கு ஹிந்தியில் புரிய போகிறதில்ல, தமிழில் எப்படின்னாலும். அதான் ஹிந்தியில் சொல்ல எனக்கு தெரியாது. அதான் தமிழில் திட்டினதுக்கே என்னுடைய மைக்க புகையை போட்டானுங்க. ரைட்டு பார்த்துக்கலாம் விடுங்க, என்ன செய்கிறது, நம்ம நேரம் இப்படி தான் ஏதாவது ஆகும். இந்த இடத்துல ஏறலான்னு தான் என் டீம் எல்லாம் அங்கே எலிமினேட் ஆகிடலான்னு கத்திட்டு கிடக்காங்கங்க. ஏன்னு தெரில. சரி நம்ம ஒரு கை பார்த்துடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எவ்வளோ பெரிய ஹேக்கராக இருந்தால் நம்மக்கிட்ட ஒரு கை பார்த்துருவோம், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடும்லங்க இப்படி ஹேக்கர்ஸ் கூடலாம் விளையாடும்போது. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனிமி டீமுக்கு சரியான ஹெட்டு, ஆனால் அவள் தப்பிச்சிட்டாங்க. இவளும் ஹேக்கர் தாங்க, இவளும் லேஸ் பட்டவா இல்லை. இவா கடைசி ரவுண்டில் தான் ஹேக் ஆன் பண்ணவா. இவன்லாம் நார்மல் பிளேயரு. நான் ஒருத்தனை காமிக்க இன்னொரு பச்சை சட்டை அவன் என்ன பெரிய ஹேக்கர்னு நினைக்கேங்க. இப்போ பாருங்க, கரெக்டாக 150 கொடுத்துட்ருப்பான். நம்ம டீமை நாக் அவுட் போட்டிருப்பான். நான் வெளியே போவேன், எப்படி டம் அவ்வளோதான் நாக்கு. அந்த இருக்கான் பார்த்தீங்களா பச்சை சட்டை, அவன் தான். ரைட்டு, இப்போ பாருங்கள் நம்ம டீம்காரங்களை போட்டு என்ன பொழப்பலான்னு பொழக்கிறானு. எனக்குலாம் கடுப்பாயிரும். ஏன்டா இப்படி இந்த ரவுண்ட் இப்படி இருந்துச்சுன்னு. ஏறி போவாங்க நம்ம டீமுக்கு. இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போகுதுன்னு. இங்கே நிற்கும் போது அடிக்க மாட்டான் க்ளோவாலுக்கு பின்னாடி. ஆனால் வால் எங்கேயாவது நம்ம மறைவான இடம் எடுக்கும்போது மட்டும் நம்மளை வச்சு சக்குன்னு அடிச்சிடலாம். அது ஒன்றுமே செய்ய முடியலை. நான் க்ளோவாலெலாம் போட்டு பார்த்தேங்க, அப்படியும் அடி விழுந்துச்சு ஒரு சில ரவுண்டில். இப்போ பாருங்கள் அங்கேருந்து வருவார் நம்ம டீம்மேட்டு இன்னொருத்தர், இவர் ரிவைவ் பண்ணேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டானா. இப்போ பாருங்கள் சொன்னேன்னா இந்த மாதிரி பயல்களை கண்டாலே கடுப்பாக வருதுங்க. இங்கே வருங்க ஹிந்தி தான். இவனுங்களை திட்டுனா கரீனாக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலை. ஏண்டா நான் என்ன வேணும் தாடா கெட்ட வார்த்தையில் திட்ட போகிறேன் தேவையில்லாமல். இல்லை கெட்ட வார்த்தையே பேசலையாடா, அதில் தான் கெட்ட வார்த்தையும் பேசலை, ஒன்றும் பேசலை. அப்படி ஏன் மைக்கேண்டா புகைய போட்டிங்க? ஹானர் ஸ்கோர் கம்மியானதுனால புகைய போட்டிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் கோடு போயிட்டு வெளியே போயிட்டாங்க, அதனால் புகைய போட்டானுங்களே. நம்ம யாருக்கு தெரியும், பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேக்கரி நம்ம கையால் தான் சாகணும்னு இருந்திருக்கு. நமக்கு 150 டேமேஜ் கொடுத்துருவான். இருந்தாலும் பயப்பிள்ளைக்கு தெரியலை ஓடக்கூடாதுன்னு சிங்கிள் ஏடோலியம் வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்தால் நான் இந்த இடத்துல தைரியமாக ஏறுவேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி அடிச்சிடலாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படின்னு. அவங்க நம்ம டீம்காரங்க வந்து முடிவே பண்ணிட்டாங்க, இவங்களெல்லாம் ஜெயிச்சிக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள் டக்குன்னு வந்துட்டானா 150. இந்த இடத்துல நான் ஓரியனை போட்டுருவேன். எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் ஓரியோன் அடிக்க முடியாடா. எங்கள் தலைவர் ஓரியோன் பவர் இது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தள்ளி ஒருத்தனை நாக்கு போட்டோம்ல, அவனை ரிவைவ் பண்ணிடுவான். ஆனால் பாவிகளா, அதுக்குள்ளே ரிவைவ் பண்ணிடுறீங்களான்னு சொல்லி ட்ரிபிள்கிலே எடுத்துருவேன். ஒருத்தனுக்கு ஹெட்டு தான், இருந்தாலும் அவன் வெளியே போயிட்டு வந்ததுனால அழுத்திப்படி ஆகிட்டு போச்சு. சார் ரைட்டு நம்ம நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி இந்த ரவுண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சதுனால நானே செத்துருவேன். நான் என்னுடைய கோளாறுத்தனத்தினால இந்த ரவுண்டை விட்டுற மாதிரி ஆயிரும். ஆனால் நம்ம டீம் வந்து ஜெயிச்சு கொடுத்துருவாரு, அதில் வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை. ஏறுனா டொப்புன்னு வைக்கிறான். அதனால் நம்ம வந்து பின்னாடியே நிற்போங்கிற ஒரு இதிலே நின்றுட்டேன். பின்னாடியே முன்னாடி போனால் அடி விழுது, எதுக்கு வம்பு, பின்னாடியே நின்றுவோன்னு சொல்லி நின்றுட்டேன். இந்த இடத்துல ஏறவும் முடியலை, ஒன்றும் செய்ய முடியல. படுத்துறாங்க நண்பர்களே, ஒன்றுமே செய்ய முடியாத கட்டத்தில் நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா லூஸ்தனமாக பண்ணிட்டேன்னா
கொஞ்சம் நேரம் ஓடிட்டேன். இந்த சைடாப்பில் வந்து இங்கூடி வந்திருந்தா கூட தப்பிச்சிருவேன். அவனும் அடிச்சுலாம் பார்ப்பான். எனக்கு தெரிஞ்சு ஹேக்கர்ஸு அவன் பேனல் யூஸரான்லாம் எனக்கு தெரியாது நண்பர்களே. என்னென்னு நீங்களே சொல்லுங்கள். அந்த டீமில் 2 பேர்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேக்கரு. எதுக்கு இங்குடி போனேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் இங்குடி போனால் நல்லது தான் நண்பர்களே. ஏன்னா அங்குடி போனோம்னாலும் அடி உழுது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மெடிக்கிட் போட்டுருவேன், நல்ல வேலை. இல்லைன்னா நான் செத்துருப்பேன். இப்போ ஒரு மெடிக்கிட் போட்டதுனாலே என்னமோ உயிர் தப்பிச்சு விட்டேன். இல்லைன்னா இப்போ பாருங்கள், சட்டுன்னு அடிச்சிடுவோம் பாருங்கள். எங்கே இருந்து அடிச்சா டப்புன்னு அடிச்சிடுவான். நான் ஏதோ தப்பிச்சு ஓடிடுவேன், ஏதோ என் நல்ல நேரம் போல். பரவாயில்ல, இந்த மையா தப்பிக்கிறோம். இங்கே பாருங்கள், 2 பேரும் அங்கே ஏற்றானுங்க. ஒருத்தனை நம்ம டீம்காரர் முடிச்சிடுவா இருப்போம். அந்த கடைசியில் அந்த பச்சை சட்டை நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. நம்மக்கிட்ட வேறு ஹெச்பி வேறு இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஹேக்கருன்னு தான் இருக்குங்க. கஷ்டப்பட்டு நம்ம இந்த அளவுக்கு செஞ்சுட்டு இப்படி போட்டு அடிச்சாங்கன்னா நம்ம என்ன செய்கிறதுங்க பாருங்கள். எவ்வளோ வெறும் 6 ஹெச்பியில் தப்பிச்சிருக்கேன். அதுவும் நான் ஃபுல்லாகவே கவரில் தான் இருந்தேன். நீங்களே பார்ப்பீங்க. இப்படி ஹேக்கர்ஸ்லாம் வந்தால் நான் இங்கே இன்ட்ராப்பராக ரேங்க் புஷ், சும்மா விளையாடுறதுக்கு கூட ரேங்க் புஷ் பண்ண முடியலைங்க இங்கே. அதான் பரவாயில்ல, நம்ம விளையாட தானே செய்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், நான் கண்டெய்னருக்கு பின்னாடி இருப்பேன் தான் நினைப்பேன். ஆனால் இல்லை, அடிச்சிடுவான். இந்த இடத்துல நம்ம டீம்காரர் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பார், அதனால் தப்பிக்கிறாரு. இல்லைன்னா நம்ம டீம்காரனுக்கும் உண்ட மசாலா தான். ஒன்றும் செய்ய முடியாத நண்பர்களை போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க ஹேக்கரு. டேய் வெளியே வாங்கடா. வெளியும் வரமாட்டாங்க. இப்படி உள்ளே உட்காந்துட்டு கேம்ப் அடிச்சுட்டு விளையாடுற ஹேக்கரை பார்த்தாலே கடுப்பாக வரும். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இவர் அழுத்தி பிடிச்சி நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருவார் மேட்சை. ஆனால் இந்த மேட்ச்சில் ஒன்று பண்ணுவார் பாருங்க, எமௌண்ட் போட்டுருவார். அவனுக்கு வெறி ஆயிடுவான் போல். எல்லா ஹேக்கையும் போட்டு வந்துடுறான். ஏன்டா இவனுங்களெல்லாம் முதல்ல தூக்க மாட்டிங்களாடா கரீனா, மைக்கை ஏன்டா எனக்கு புகைச்சி போட்டிங்கண்ணா, அப்படி என்னடா அவங்களுக்கு பண்ணுனேன். ரைட் நண்பர்களே, நமக்கு நேரம் அப்படி தான் இருக்கும்னா இருக்கும். இந்த ரவுண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறியாக இருக்குங்க. இந்த ரவுண்டை பாருங்கள், விறுவிறுப்பாகவே போகும். இந்த ரவுண்டில் நான் கடைசி வரைக்கும் ஏற மாட்டேன். கடைசி ஏறுவேன். ஏறினா என்ன ஆகும்னு மட்டும் பாருங்கள். எனக்கே தெரியாது, அன்எக்ஸ்பெக்டட். அதுவாக வந்து அவனாக வந்து செத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ரைட்டு, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏறணும்னால நமக்கு அவ்வளோதான், சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். அவனுங்களும் ஏற மாட்டானுங்க. ஏன்னா ஹேக்கரை வச்சுக்கிட்டு 3 பேர் மட்டும் தனியாக நிற்பானுங்க. 3 பேரில் 2 பேர் ஹேக்கருங்க. 4 பேரில் 2 பேர் ஹேக்கரு, 2 பேர் சாதாரணமாக கனெக்ட் ஆகிறாங்க. ஏற்கனவே அவனுங்க ஒரு மேட்ச்சில் கனெக்ட் ஆனாங்க, அதுலேயும் தோற்றுட்டோம். இதுலேயும் தோற்றுருவோம். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து விடாமுயற்சினால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயிக்கிற அளவுக்கு போய் தோப்போம். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். போன வாட்டி அப்படி இல்லை, 3க்கு 2ன்னு அடித்து தோற்றுட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கிறோமே. வெளியும் வரமாட்டானுங்க இவனுங்க, சரியான பைத்தியக்காரனுங்க. அப்படியே மெதுவாக நின்று உள்ளே நின்றுக்கிடுவானுங்க. நான் இங்கே ஏறி வந்தால் நல்லதாக போச்சுங்க, நமக்கு வந்து வாட்டமாக போச்சு. இந்த இடத்துல பாருங்கள், ஒருத்தர் நிற்பான், அவனை அடிக்கணும்னு பார்ப்பேன், சிக்க மாட்டான். ஆனால் அவனாக வந்து இந்த இடத்துல சிக்குவாங்க. ஹெட்டை போட்டு விட்டேன். ஹெட்டை போட்டு ஒரு அழுத்தினேன். அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சுது. ரைட்ரா, இனி எவன் வந்தாலும் பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கை. இங்கே பாருங்க எப்படி அடியானு ஹேக்கரு. எனக்கு அடி வெறி ஆயிடுச்சிங்க. இந்த இடத்துல அவனுங்களை போட்டே ஆகணுங்கிற ஒரு வெறியிலே அடிச்சிட்டு இருந்தேன். இவனு 150லாம் கொடுப்பான். அவனையும் நாக் பண்ணிட்டு இந்த இடத்துல இவனும் ஹேக்கர் தாங்க. மண்டையில் வச்சு ஏசை தூக்கிட்டோங்க. எப்படி எங்ககிட்டே வா, நம்ம டீம்காரங்கெல்லாம் பிடிச்சி கத்திட்டு இருந்தாங்க. டேய் சூப்பர்ரா, ஹேக்கரே அடிச்சிட்டேன்னு. நமக்கு தான் தெரியும். எனக்கு கையெல்லாம் நடுக்கோங்க. இவன் அடிப்போமா இல்லையான்னு தெரியாமல் நடுங்கிக்கிட்டு கிடந்தேன். ரைட்டு, ஏடோலியை மொய்ய எடுத்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இனி விளையாடுவோன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா 3க்கு 2ங்கிற அவங்கள அடிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த மேட்ச்சில் தோற்றுருப்போம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்ல ஹேக்கர் சூசஸ்னாலே. நம்ம டீம் வந்து ஆனால் விட்டு கொடுத்துட்டாங்கங்க. அதை நினச்சா தான் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க நம்ம தோற்றுறோன்னு. அவங்க அப்படி நினைக்காம வந்திருந்தாங்கன்னு நம்ம ஜெயிச்சிருக்கலாம். நான் வந்து நினச்சேன், சரி ரைட்டு எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலான்னு. இந்த இடத்துல என்னை அடித்து போட்டுருவான் ஹேக்கரு. பார்த்தீங்களா, என்னையே டார்கெட் வச்சுட்டான். வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கே போனாலும் அடிக்கிறான், கீழே இறங்கியிருந்தாலும் அடிச்சிருப்பான். அதனால் சரின்னு விட்டு கொடுத்துட்டேன் நானும். சரி, இனி என்ன ஆகணுமோ நம்ம டீம்மேட் பார்த்துக்கிடுவாங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் நம்ம டீம்மேட்டை பொக்குன்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹேக்கரில் இன்னொருத்தையும் ஹேக் போட்டா. இந்த வேணாங்க, ஸ்கல் கில்லர்னு ஒருத்தையும், அதுக்கடுத்து ஹிந்தியில் பேர் எழுதியிருக்கு, அவனும் தாங்க இப்படி ஹேக்கை போட்டு விளையாண்டு எடுத்துருக்காங்க. கடுப்பு கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டீம் 2 பேரும் முடிச்சிடுவார். ஆனால் அவர் நேரத்துக்கு செத்து போயிடுவார். ஹேக்கர்கிட்ட இல்லை, சாதா பிளேயர் தான், அவன் அழுத்திடுவான். அதனால் நம்ம டீமையும் குற்றம் சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விளையாடினாங்க. அதனால் ஒன்றுமே செய்ய முடியல நண்பர்களே. இந்த மாதிரி ஹேக்கர்ஸை வந்து கரீனா சைட்லேருந்து தூக்குனா தான் உண்டு. நம்மளால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். நம்ம
என்ன தான் நம்ம வந்து கொடுத்தாலும் நமக்கு தான் தேவையில்லாமல் வந்து நான் எதுவுமே ஹேக் போட்டது விளையாண்டது கிடையாது, கெட்ட வார்த்தையில் திட்டினது கிடையாது. ஆனால் எனக்கு தேவையில்லாமல் மைக் ஆஃப் பண்ணி கிடக்கு, ஹானர் ஸ்கோர் கம்மியானதுனால போல். சரி ரைட்டு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஐடியா பேன் பண்ணி போடுங்க. நல்ல பிளேயர்ஸ்க்கு முதல்ல பேன் பண்ணாதீங்க. இந்த ரவுண்டில் வந்து நம்ம தோற்றுருவோம், இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு போராடி வந்திருப்போம். இந்த ரவுண்டில் ஒரு கில்லு கூட அடிக்க முடியாதுங்க, ஏன்னா அவங்க 2 பேருமே கொஞ்சம் வெறியாக இருப்பாங்க ஹேக்கர்ஸு. இந்த ரவுண்டில் தான் டப்புன்னு வைப்பாங்க பாருங்கள், என்ன அடிங்கிற மட்டும் பாருங்கன்னு. இப்போ அங்கே நம்ம டீம் தூரத்தில் தள்ளி உள்ளவங்க எல்லாருமே டக்குன்னு அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சா. இன்னும் இப்போ பாருங்கள், போனோடனே நம்ம டீமுக்கு இன்னொருத்தர் நாக் ஆவார் பாருங்கள், அவ்வளோதான், ஒரு நாக் ஆவார் திடீர்னு. அப்படி தாங்க, இப்படி தான் போட்டு தள்ளிடுவானுங்க. நான் எதுக்கிட்ட லூசுமா இங்கிட்டு ஓடி இருக்கேன்னா, அவனுங்க ஹேக்கர்ஸ் கிட்டலாம் நம்ம வந்து இப்படி தான் ஓடி தப்பிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க, வேறு வழி இல்லை. ஒரே இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு உண்டம்சால். நம்ம டீமு ஒரே இடத்துல நின்றனால தான் செத்தாங்க. அவங்களுக்கு என்னால் சொல்ல முடியலை, மைக்கே ஆன் பண்ண முடியல. இங்கே பார்த்தீங்களா, ஒரு இடத்துல நின்று டப்புன்னு போட்டானா சொல்ல முடியலைங்க, என்னால் மைக் ஆன் பண்ண முடியான்னு போட்டாங்க. ஏதோ வெர்பல் அப்யூஸ்னு எனக்கு கொடுத்துருக்கானுங்க எவனோ. ஏன்டா நான் யாருக்குமே தீங்கு நினைக்கலையாடா, எனக்கு ஏண்டாங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ரைட்டு, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1v4 சத்தியமாக பண்ண முடியாதுன்னு தெரியும், ஏன்னா 2 பேர் ஹேக்கை போட்டானுங்க. ஒருத்தர்னா கூட நான் ஹெட்டில் அடித்து முடிச்சிடுவேன், 2 பேருங்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இம்பாசிபிளுங்க, ஹேக்கரை எப்படிங்க அடிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள், லைட்டாக ஜன்னல் வெளியே அப்படி, அவ்வளோதான். சரிங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, see you. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது IH Gaming. இனி தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.